ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசி டிப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எலுமிச்சம்பழத்தை ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம ராசி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் தினம் நான் அப்டேட் பண்ணக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். லெமன் வாங்கும் போது நம்ம எல்லாருமே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை கவர்ற மாதிரி நல்ல மஞ்சள் கலராக இருக்கிற லெமனை பார்த்து எடுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நல்லா மஞ்சள் கலராக இருக்கிற லெமனை எடுக்காதீங்க. ஏன்னா கெமிக்கல் அதிகமாக போட்டிருக்க லெமன் சீக்கிரமே பழுத்து நல்ல மஞ்சள் கலர் ஆயிரும். நமக்கு கண்டுபிடிக்க முடியாது இது கெமிக்கல் கலந்த லெமனா இல்லை இயற்கையிலே பழுக்க வச்ச லெமனான்னு நமக்கு தெரியாது. லெமன் வாங்கும் போது நம்ம எப்படி பார்த்து வாங்கணும்னு பார்த்திங்கன்னா, கொஞ்சமாவது லெமனில் அந்த பச்சைத்தன்மை இருக்கணும். காய் லெமனாக வாங்கிட்டால் கூட நம்ம வீட்டில் வச்சு பழுக்க வச்சுக்கலாம். ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சமாவது க்ரீன் கலராக இருக்கிற மாதிரி வச்சு பார்த்து வாங்கிக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு ஸ்டோர் பண்ணலாம். இப்படி பார்த்து வாங்குகிற லெமன் கெமிக்கல் கலந்ததாக இருக்காது, இயற்கையான முறையில் பழுக்கிற லெமனாக தான் இருக்கும். வாங்கிட்டு வந்த லெமனை ரொம்ப நாள் வரைக்கும் எப்படி வச்சு ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு லெமனை நல்லா அலசிடுங்க. ஏன்னா அதில் டஸ்ட்டெல்லாம் இருக்கும். அலசிட்டு ஈரத்தன்மையே இல்லாத அளவுக்கு நல்லா உலர்த்திடுங்க. இப்போ உலர்த்தி வச்சுருக்கிற லெமனில் நல்லா பழுத்து பழமாக இருக்கிற லெமனை 1 வீக்லேருந்து 10 days வரைக்கும் வெளியிலே வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் லெமனை ரொம்ப நாள் வரைக்கும் மாதக்கணக்கில் வச்சு ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, லெமனை நல்லா உலர்த்திட்டு ஈரமே இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட ஈரம் தன்மை இல்லாத அளவுக்கு நல்லா உலர்த்திடுங்க. அதுக்கப்புறமா டிஷ்யூ பேப்பர் அல்லது நியூஸ் பேப்பர் எடுத்துகிட்டு நல்லா லெமனை ஃபுல்லாக நல்லா கவர் பண்ணிடுங்க. கவர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் சில்வர் பாக்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏர் டைட்டான நல்ல பிளாஸ்டிக் பாக்ஸ் இருந்தாலும் ஓகே, ஜிப்லாக் கவர் இருந்தாலும் சரி, அதில் போட்டுட்டு நல்லா ஸ்டோர் பண்ணிங்கன்னா ரொம்ப நாள் வரைக்கும் வச்சு நம்மளால் ஸ்டோர் பண்ண முடியும். கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர் மட்டும் கொஞ்சம் ஈரமான மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா நீங்கள் டிஷ்யூ பேப்பரை மாற்றிட்டு வேறு ஒரு டிஷ்யூ பேப்பர் புதுசாக போட்டுக்கலாம். இந்த மெத்தடில் நம்ம லெமனை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது மூலயமா லெமன் அழுகி போகாமல் காஞ்சி போகாமல் ரொம்ப நாள் வரைக்கும் நம்மளால் வச்சு ஸ்டோர் பண்ண முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.